ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் நமக்கு ஒரு பக்கம் பூக்கள் நல்லா அறுவடை கொடுத்தாலும் உண்மையாகவே வெயிலை சமாளிக்கவே முடியலைங்க. வர நாட்களெல்லாம் வெயில் இன்னும் அதிகம் ஆகும் தான் சொல்கிறாங்களே தவிர குறையுன்ற மாதிரி யாருமே பேசலை. என்னென்னா மழை வந்தாலும் அதுக்கேற்ற சூடும் அந்த காற்று மண்ணில் இருக்க ஈரப்பதத்தை காற்று சீக்கிரம் உறிஞ்சிருது. அதனால நான் என்ன பண்ணினேன்னா, நம்ம மாடியில் மொட்டை மாடி செகண்ட் ஃப்ளோர் மாடியில் இந்த மாதிரி ஒரு ஷேட் நெட்டு கட்டலான்ட்டு 5க்கு 5 5 ஃபீட் இன்ட்டு 5 ஃபீட்டு ஷேட் நெட்டு வாங்கினேங்க. இது 160 ரூபாய் தாங்க. அமேசானில் தான் வாங்கினேன். நல்ல திக்கான ஒரு 75 GSM இருக்கும் இந்த இது ஷேட் நெட்டு. 4 பக்கமும் அந்த நாடா வச்சு ஓரம் அடித்து 4 பக்கமும் கயிறு கட்டுற மாதிரி இழுத்து கட்டுற மாதிரி இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் ஒன்று வாங்கினேன். நான் நினச்சேன் இது ஒன்று போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேங்க. வாங்கி சரி இதை கட்டிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், மேலே கோஸு, காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி எல்லாமே இருக்குது. இந்த வெயிலுக்கு அது அறுவடை பண்ண முடியுமான்றது கடவுள் தான் தெரியும், நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நம்மளோட எஃபர்ட்டை நம்ம போடணும் இல்லையா? அதனால் இந்த ஷேட் நெட்டை வாங்கினேங்க. வாங்கி சரி நெட்டு மாடிக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. 4 பக்கமும் கயிறு கட்டி பார்த்தீங்களா, சும்மா சூரியன் பட்டையை கிளப்பிட்டு அடிச்சிட்டு இருக்குது. சரி சுண்டக்காய் செடிக்கு கீழே வச்ச மாதிரி கொஞ்சம் இழுத்து நான் நினச்சேன் 5 அடிக்கு 5 அடியே இது போதுமானதாக இருக்கும். இந்த பிளேஸுக்கு இந்த எப்படி சொல்கிறது, இந்த லெட்யூஸையும் கோஸையும் மறைக்கிற அளவுக்கு வெயில் இல்லாமல் இருந்தால் போகிறோன்ற அளவுக்கு நான் பிளான் பண்ணி அந்த ஷேட் நெட்டை வாங்கி கட்டிடலான்னுட்டு பொட்டை வெயிலில் மாடியில் ஏறி எல்லாருமே வீட்டில் திட்டினாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி மாடியில் இந்த வெயிலில் போய் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா தெரியும் தானே, சுள்ளு நடிக்கும். நமக்கு ஒரு பொருளை கையில் வாங்கிட்டு அந்த வேலையை முடிக்கலைன்னா நமக்கு தூக்கம் வராது. பட் இருந்தாலும் சரி எல்லா திட்டுறதையும், ஏன்னா எல்லாருமே என்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் இதை கட்டி எனக்கு டைம் இல்லைன்ற நேரத்தினால இருக்கிற டைமில் நான் இதை கட்டியே ஆகணும்னுட்டு கடைசியில் இதை கட்டினங்க. பார்த்தீங்கன்னா யானைக்கு சோளா பொறி கட்டின கதையாகி போச்சு. இவ்வளோண்ட அந்த 5 ஃபீட்டுன்றது பத்தவே இல்லை. ஆக்சுவலி இந்த லென்த்து மொத்தம் பார்த்திங்கன்னா 13 அடி நீளம், அகலம் பார்த்திங்கன்னா 9 அடி அகலம். அதனால அப்புறம் வீட்டில் சொன்னாங்க, இல்லை இது பத்தாது, கூட இன்னும் 2 வாங்கி கட்டினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது, கொஞ்சம் இப்போதைக்கு மறையட்டோன்னு சொல்லிவிட்டு திருப்பி என்ன பண்ணேன்னா அதே 160க்கு 2 ஆர்டர் பண்ணேங்க. அதே 5 ஃபீட்டு. ஏன் நான் இப்படி தனித்தனியாக ஒன்றா ஆர்டர் பண்ணாமல் நிறையா சைஸஸ் இருக்குங்க. அந்த சைஸஸ் ஆப்ஷனல். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற ப்ரைஸு. நான் ஏன் இது 3 வாங்கினேன்னா, நமக்கு தேவையான இடத்துக்கு கட்டிக்கலாம் ஃப்யூச்சரில், இல்லைன்னா அதை கழட்டி மடித்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா அங்கே எங்கேன்னு இழுத்துட்ருக்காது பார்த்தீங்களா, அதனால தான். ஸோ 3 வாங்கி கட்டிடலான்னுட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணேன்னா அமேசானில் திருப்பி அதே சைஸே 2 ஆர்டர் பண்ணினேன். 2 ஆர்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் கட்டினேங்க. இப்போது மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈரமாக நல்லாவே இருந்ததுங்க. 2 நாள் ஆச்சு செடிக்கு தண்ணி ஊற்றி, அந்த ஈரப்பதம் மண்ணில் அப்படியே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுங்க. ஓகே, ஓரளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்மளோட கோஸு, காலிஃப்ளவர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு வளர்ந்துடும். காய்க்குதோ இல்லையோங்க, அட்லீஸ்ட் வெயிலில் இருந்தாவது இவங்களை காப்பாற்றலாம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷேட் நெட்டை அந்த சூரியனை மறைக்கிற மாதிரி நான் கட்டிட்டேன். இனி அதே மாதிரி அந்த சைடு இருக்கிற இதுலேயும் கட்டணும். அதுக்கு நான் 10x10 ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அது இன்னும் வரல. சரி அது ஒரே இதுவாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட எஃபர்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த சைடு சுண்டக்காய் காய்ச்சதுன்னா பறிக்கும்போது ஒரு சைடு கயிறை மட்டும் அவுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டூல் போட்டு ஏறி சுண்டக்காவை பறிச்சிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. லெட்யூஸ் அறுவடை பார்க்காதவங்க பாருங்கள். நான் 2 அறுவடை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாகாமல் இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன். ஓகேவா? நீங்களும் இதே மாதிரி சம்மரில் நீங்கள் விலை கம்மி தாங்க, 160 ரூபா தாங்க. 5 அடிக்கு 5 அடி ஷேட் நெட்டு 75 GSM இருக்கும். நல்லா திக்காக இருக்குது, சீக்கிரம் காற்றுல கிழியாது. அதனால் இது பிரம்ம கமலம்.
மேலே இருந்ததை எடுத்து இப்போ கீழே வச்சுருக்கேன் ரீபார்ட் பண்ணுறதுக்கு பெரிய தொட்டியில் மாற்றலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 75% தான் அது, அதனால் நமக்கு கண்டிப்பாக இது 3-4 வருஷம் வருங்க. யூவி தான், அல்ட்ரா இது தான், நல்லாவே நமக்கு வெயிலை 95% ப்ரொடெக்ட் பண்ணி தருதுங்க. என்கிட்ட அதுக்கு கீழே நின்று நான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது எனக்கு அந்தளவுக்கு சூடு தெரியல. கூடவே தக்காளிகளும் பழுத்துருச்சு, அதையும் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் பூக்களும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இனிமேல் 2 மாதத்துக்கு செடி வளர்க்குற ஐடியாவே இல்லைங்க. இருக்கிறதெல்லாம் காப்பாற்றினா போகிறோன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. வீட்லேயும் என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னென்னா 2 மாதத்துக்கு ஏப்ரல் மே அப்படியே விட்டுருவோம். ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே.